இந்த உலகத்திலேயே மிகுந்த செல்வம் மிகுந்த கோவில் அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளால தான் இருக்கு. அதுதான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவில் லார்ட் விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோவில். விஷ்ணுவை அனந்தன் அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விஷ்ணு படுத்து உறங்கும் நிலையில இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பத்மநாப சுவாமி கோவில் தான் உலகத்திலேயே மிகுந்த செல்வம் நிறைந்த கோவிலா பார்க்கப்பட்டு வருது. ப்ரூஃப் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் முழுக்க தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலுடைய மர்மமான விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா இது இல்லைங்க. கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பத்மநாப சுவாமி கோவில்ல 6 மர்மமான அறைகள் இருக்கு. 2011ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய 6 அறைகளையும் திறக்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உடனே ஆராய்ச்சியாளர்களும் இந்த கதவை திறந்திருக்காங்க. அந்த கதவை திறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் இருந்திருக்கு. அப்படி அங்க என்னதான் இருந்திருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த அறைகள்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்க நகைகள், பொற்காசுகள், ஆபரணங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமா தங்க பொருட்கள் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய நகைகளை ரேடியோ கார்பன் பண்ணபோது கிமு 2000 ஆண்டுகளுக்கும் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அறைகள் எல்லாமே தங்க தலையை நிரம்பி வழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தங்கத்தாலேயே செய்யப்பட்ட விஷ்ணு சிலையும் இருப்பதா சொல்லப்படுது. அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த தங்கத்துடைய மதிப்பு மட்டும் $1 trillion மேல இருக்குமா. $1 trillion அப்படின்னா இந்திய மதிப்புப்படி ரொம்ப 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 அதிகம். சரி, இப்போ இந்த கோவில்ல அப்படி என்ன மர்மம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய 6 அறைகளை திறக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இதுவரைக்கும் திறந்தது 5 அறைகளை மட்டும்தான். அந்த 6வது அறை முழுமையா திறக்கப்படலையாம். சுப்ரீம் கோர்ட் அந்த அறைக்கு வால்ட் பி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த வால்ட் பி அறைய ஆராய்ச்சியாளர்கள் திறந்தப்போ எல்லாரையும் அச்சுறுத்தும் வகையில 2 கோப்ரா பாம்புகள் வடிவத்துல கதவுகள் இருப்பதா சொல்லப்படுது. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பாம்பு வடிவ கதவை திறக்க எந்த ஒரு வசதியுமே இல்லையாம். அதை உடைக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்க மக்கள் அந்த கதவை மந்திரத்தால மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அதை திறப்பதற்குரிய மந்திரமும் கூட யாருக்குமே தெரியலையாம். அதனாலதான் இந்த கதவு பல்லாயிரம் ஆண்டுகளா மூடியே இருக்காம். இன்ன வரைக்கும் இந்த கதவு மர்மமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது.